பரமபூஜனிய குருஜி விஸ்வ இந்து பரிஷத்து ஆரம்பிக்கப்பட்ட உடனே ஒரு அற்புதமான பணியை செஞ்சார். நாட்டில் உள்ள எல்லா மடாதிபதிகள் சன்னியாசிகள் எல்லாரையும் கூப்பிட்டார். மிகப்பெரிய சன்னியாசிகள் மாநாடு, மடாதிபதிகள்லாம் சேர்ந்து நடத்தின மாநாடு. அந்த மாநாட்டில் குருஜி அவர்கள் முயற்சியில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்து மதத்தின் எந்த சாஸ்திரத்திலும் நடைமுறையிலும் தீண்டாமைக்கு இடமே இல்லை என்று நாட்டினுடைய அத்தனை மடாதிபதிகளும் சன்னியாசிகளும் பீடாதிபதிகளும் சேர்ந்து அறிவிக்க வைத்தவர் பரமபூஜனிய குருஜி. அதை செய்த பேரியக்கம் விஸ்வ இந்து பரிஷத். தீண்டாமையை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அந்த மனப்பான்மையை நம்மிடமிருந்து அழித்துவிட வேண்டும் என்பதுதான் இந்து ஒற்றுமைக்கான அடிப்படை காரணம். அதை புரிந்து கொள்ளணும். தீண்டாமை என்பது எவ்வளவு பெரிய வலி என்பதை நாம புரிஞ்சுக்கணும். நம்மிட்ட இருக்கிற குறைகளையும் நாம சரி செய்யணும். ஒரு 7 வயது மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். நடந்த சம்பவத்தை சொல்றேன். 7 வயது மாணவன் பள்ளிக்கூடத்தில் போறான். பழைய காலத்தில் அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் இவன் உள்ள நுழையிறப்பயே ஒரு பழைய சாக்கு, அழுக்கான ஒரு சாக்கை போட்டு அதில் உட்காரு அப்படிங்கிறார். அந்த மாணவன் இப்படி பார்க்குறான். ஒரு 10-15 மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. எல்லாரும் நல்ல ஒரு மரப்பலகையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவன் மாணவன் கேட்குற ஆசிரியர்கிட்ட, எல்லாரும் பலகையில் உட்கார்ந்துருக்கிறாங்களே ஐயா, எனக்கு மாத்திரம் ஏன் சாக்கில் உட்கார சொல்றீங்க? ஏய், நீ தாழ்ந்த ஜாதி, அப்படிதான் உட்காரணும். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கிணறு. அந்த கிணற்றுல அவங்கவுங்க தண்ணீர் இறைச்சி குடிச்சுக்கணும். அந்த காலத்தில் பம்ப் செட், ஜெட் பம்ப் எல்லாம் கிடையாது. அவங்கவுங்க வாளியில தண்ணி இறைச்சி குடிச்சுக்கணும். எல்லா மாணவர்களும் மதிய நேரத்தில் தாகம் வரும்போது, தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை வரும்போது அந்த கிணற்றுல வாளியை விட்டு தண்ணி இறைச்சி குடிச்சுக்கிடுவாங்க. இவன் மாத்திரம் வாளியை உள்ள விட்டு தண்ணி இறைச்சி குடிக்க கூடாது. ஏன்னா இவன் தாழ்ந்த ஜாதியான். என்ன கொடுமை பாருங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் யாராவது பீவனோ மற்றவங்களோ அந்த வாளி தண்ணி இறைச்சி இப்படி ஊத்துவாங்க. இவன் இப்படி கையை பிடிச்சு குடிச்சுக்கணும். பியூன் அன்னைக்கு லீவுன்னா இவன் தண்ணியே குடிக்க முடியாது. யாராவது கூட படிக்கிறவனுடைய தயவு இல்லைன்னா தண்ணி கூட குடிக்க முடியாது. வீடு வாடகைக்கு தர மாட்டான். அப்படி ஒரு நிலையில இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர், உங்க பையன் அப்படி இருந்திருந்தா, நீங்க அப்படி படிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேல எவ்வளவு கோபம் வரும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம், அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க. யாராவது தெரியுமா இங்க உள்ளவங்க? பாபா சாஹேப் அம்பேத்கர். அம்பேத்கருடைய அனுபவம். 7 வயதில் அவர் பள்ளிக்கூடம் போறப்ப சாக்கில் உட்கார சொன்னார். அவரே எழுதியிருக்கிறார் வருத்தத்தோடு. அவர் பேர் பீமராவ் தான். அவருடைய உண்மையான பேர் பீமராவ். எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு பாருங்க. ஆனாலும் கூட அவ்வளவு கொடுமை நிகழ்ந்த அந்த காலகட்டத்தில் கூட அவருக்கு ஒரு ஆசிரியர் அமைஞ்சார். அம்பேத்கர் அவனை தட்டி கொடுத்தார், படிக்க வச்சார். அவரை நீ ரொம்ப உச்சத்தை தொடரும்னு சொன்னார். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தார் அந்த ஆசிரியர். தன் பெயருக்கு பின்னால் அந்த ஆசிரியரின் பெயரையும் சேர்த்துக் கொண்டான். அவர் ஒரு பிராமண ஆசிரியர். அவர் பெயர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் என்பது ஒரு பிராமணரோட பெயர். பீமராவ் என்பதுதான் இவர் பெயர், பீமராவ் அம்பேத்கர். அப்ப ஒரே காலகட்டத்தில் தீண்டாமை கொடுமையும் இருந்திருக்கிறது, அவர்களை தட்டி கொடுத்து வளர்த்தெடுக்கிற அந்த பண்பும் இருந்திருக்கிறது. தீண்டாமைக்கு இடமில்லாத ஒரு இந்து சமுதாயம் இருக்கணும். 1000 ஜாதிகள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம ஊர்ல பிராமணர் இருக்கிறாரு, செட்டியார் இருக்கிறாரு, பிள்ளைமார் இருக்கிறாரு, தேவர் இருக்கிறாரு, வன்னியர் இருக்கிறார், கவுண்டர் இருக்கிறார், நாடார் இருக்கிறார், யாதவ் இருக்கிறார். 1000 ஜாதிகள் நம்மள் உண்டு. அத்துணையும் தாண்டி நான் ஹிந்து என்ற உணர்வும் என்னோடு உண்டு என்பதை நினைப்பு. அந்த எண்ணத்தை நிலைநிறுத்தணுமா இல்லையா? ஜாதி வச்சுக்கலாம், ஒரு அளவுக்கு ஜாதி. அதுக்கு மேல நான் இந்து, அதுக்கு மேல நான் இந்தியன், இந்த பாரத நாட்டினுடைய குடிமகன். அந்த பெருமையான உணர்வு வேணும் இல்ல? இந்த உணர்வுகள் இருக்கிற ஒரு சமுதாயத்தை யாராலும் அழித்து விட முடியாது. RSSல ஒரு பாட்டு பாடுவான், ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும்னு பாடுவான். அது மாதிரி ஒரு ஹிந்து உள்ளவரை இந்த நாட்டில் போர்க்கொடி பறந்துதான் தீரும். இது இந்து ராஷ்டிரம், இது இந்து நாடு, ஹிந்துத்துவம். இதெல்லாம் தேசியத்தை குறிக்கிற வார்த்தைகள் தான். இந்த நாட்டில் எல்லா மதமும் சேர்ந்து வாழலாம். விவேகானந்த சுவாமி அமெரிக்கால போய் முழங்குறாரு, ஹிந்து என்ற வார்த்தையை கேட்டவுடன் என் மனதில், என் உடலில் 1000 மின்னல்கள் பாய்ந்தது போன்ற உணர்வு இருந்தால் மாத்திரமே நீ ஹிந்து.
அந்த ஃபீல் இருக்கா நமக்கு? ஹிந்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எந்த மாநிலமோ எந்த ஜாதியோ, அவன் ஏழையோ பணக்காரனோ பாமரனோ யாராக இருந்தாலும் அவன் என் உடன் பிறந்த சகோதரன் என்று உன்னால் நினைக்க முடிந்தால்தான் நீ ஹிந்து என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஒரு வங்கியினுடைய ஏடிஎம் கொள்ளையடிக்க நினைக்கிறவன், அந்த ஏடிஎம் கொள்ளையடிக்க நினைக்கிறவனுடைய முதல் டார்கெட் ஏடிஎம் வாட்ச்மேனை அடிப்பான். அவனுக்கு வாட்ச்மேனுக்கு சம்பந்தமே இல்லை. அவை யாரோ இவை யாரோ, இவன் நோக்கம் ஏடிஎம் தான். ஆனால் அதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறவாறு அந்த வாட்ச்மேன் ராத்திரி பகலும் அது காவல் இருக்கிறான். இவனை அழித்தால் தான் ஏடிஎம் தொட முடியும். அது மாதிரி இந்த தேசம் என்கிற ஏடிஎம் பொக்கிஷத்தினுடைய வாட்ச்மேனாக இருப்பவர் நரேந்திர மோடி. அதனால அவரை குறிவைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? யாரையாவது ஒரு இலக்கு, ஒரு சமூகத்தில் இலக்கு வச்சு வேலை செஞ்சான்னா அவங்களால அந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது, அதனால அவங்களை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறான்னு அர்த்தம். அவங்களை அவமானப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, விமர்சனப்படுத்துறது, அவங்களுடைய முறையில குறைக்கிறது, இப்படி செய்வதன் மூலமாக அந்த சமுதாயத்தை கபலீகரம் பண்ணிடலாம், இல்லாம பண்ணிடலாம். அவுரங்கசீப்பும் அலாவுதீன் கில்ஜியாலையுமே முடியலடா. உன்னால என்னடா முடிய போகுது? எத்தனை படையெடுப்பு பார்த்தோம், எவ்வளவு தியாகம் பண்ணோம். எங்கள் சகோதரிகள் மாத்திரம் எத்தனை 1000 பேர் அப்படியே தீயில இறங்கி அக்னியில இறங்கி செத்து போயிருப்பா. அவர்களது ஒவ்வொரு ஆன்மாவும் சாபமிடும். ஒவ்வொரு உயிர் தியாகியினுடைய ரத்தமும் கூட இன்னைக்கும் இந்த மண்ணில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கும். இதையெல்லாம் பொறுத்து கொண்டு போவதல்ல. நாம் ஒன்றும் மத வெறியர்கள் அல்ல. என் மதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது வெறி அல்ல, வீரியம். மதங்களுக்கிடையே ஒற்றுமை வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அவன் இந்திய தாயின் புதல்வன் என்று நினைக்கிற அமைப்புகள் நமது அமைப்புகள். நீ தான் பாரபட்சம் பார்க்கிற, பிரிச்சு பார்க்கிற, வேற வேறையா சொல்ற. இந்த பிரிவினைவாதம் முன்னால் வந்தது, ஆட்சியாளர்களால வந்தது, திமுக மாதிரியான விஷ சக்திகளால வந்தது. இது எப்போது இதை புரிந்து கொள்கிறானோ அப்போது ஒரு விடிவு காலம் நம்ம கிடைக்கத்தான் செய்யும். நிச்சயம் நடக்கும். அதை நோக்கி தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். நமது பயணம் அதை நோக்கி போகட்டும். இறுதி வெற்றி என்பது நமக்கு தான் இருக்கும். யாராவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால அயோத்தியில ராமனுக்கு மகத்தான ஆலயம் அமைக்க முடியும் சொல்லியிருந்தா பைத்தியக்காரன் சொல்லி சிரிச்சிருப்பான். இன்னைக்கு நடந்து விட்ட கனவு அது நடந்திருக்கிறது, நடந்திருக்கு. அயோத்தியில ராமர் கோயில் வரும்னு யாராலையும் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. விஸ்வ இந்து பரிஷத் 87, 88 இந்த இயக்கத்தை கையில் எடுத்த போது அப்பெல்லாம் எங்களுக்கு உணர்வு பூர்வமாக அதோட இணைஞ்சிருந்தோம். அவ்வளவு வேலை செஞ்சோம். அப்பையும் கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ராம ஜென்மபூமிக்கு. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர். 2 பேருமே ராமர் கோயிலுக்கு எதிராக இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவனுடைய ட்ரேஸே இல்லாம அந்த கட்சியே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பிஜேபி யோகி ஆதித்யநாத் இருக்கிறார். தமிழ்நாட்டிலையும் திமுகவோட ட்ரேஸே இருக்காதுங்க. மிக விரைவில் இங்க தேசியவாத ஆட்சி, பிஜேபி ஆட்சி வரும், நிச்சயம் வரும். நேற்று வரைக்கும் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு தான் தூங்க போயிருப்பான். என்ன ரசவாதமோ என்ன நடந்ததோ தெரியாது. காலையில் எந்திரிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். தமிழ்நாடு ஆன்மீக பூமி. தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்கள் ஆன்மீகத்தால் உழுதெடுத்த பூமி. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அதனுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள். இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டை உயர்த்தி கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கே நீங்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம், கிளம்பியாச்சு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு சிரிக்கிறார் வைகோ அண்ணன். 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டார்? எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எத்தனை தொகுதியில் நின்றவர், தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற வேண்டும் நினைத்தவரை எனக்கு சீட்டை எல்லாம் குறைச்சு அந்த நாளிலையும் அடுத்து சொல்றார் 3 உதயசூரியன் சின்னம், 1 எங்கள் சின்னம். எனக்கு வைகோ ஐயாவை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கொங்கு கட்சி இந்த பகுதியில் நிற்கக்கூடியவங்க 3 கம்பீரமா 3 சீட்னு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களையும் 2 சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து தலைவர்கள் வெளியே வருவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ ஒரு ஏத்துக்கு போறது கிடையவே கிடையாது. ஆனால் திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க.
அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்களா. வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போறாங்களா தனியா நிக்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு வெளியே இன்னைக்கு இந்தியா போஸ்ட் மேனே பயத்தில் இருக்கான். ஆனால் போனோம்னா நமக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்களாட்டுக்கு அந்த பக்கமே நான் போக மாட்டேன். ஸோ யார் வந்தாலும் கூட பிடிச்சி ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து அவர்களோடு இத்தனை காலமா பயணம் பண்ணவங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு குறைக்கும் பொழுது எந்த விதத்துல நியாயம்னு தலைவர்கள் கேட்கிறாங்க. அதனால கூட்டணியில மாற்றம் வருமான்னு கேட்டீங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை பார்க்கிறோம். தேர்தல் எப்பொழுதுமே நெருங்கும் பொழுது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் எப்பவுமே தமிழக அரசியல் இருக்கும். ஆளுங்கட்சிக்கு வந்து அவசரம் இருக்குங்கண்ணா. காரணம், அவங்க மேல ஆன்டி இன்குபென்சி இருக்கு, மக்களுடைய கோபம் அவங்க மேல இருக்கு, உடனே பண்ணணும். ஆனா எதிர்கட்சியை பொறுத்தவரை அந்த அவசரம் கிடையாது. 2021 அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது கூட தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொகுதி பங்கீடு எங்க நிக்கணும் அப்படின்லாம் வந்துச்சுங்கண்ணா. ஸோ எங்களை பொறுத்தவரை யாருக்கும் எந்த அவசரமும் இல்லை. எல்லா இடத்துல எல்லாரும் வேலை செய்யறோம். உதாரணத்துக்கு நேற்று நான் தொண்டாமுத்தூர் பகுதியில் அண்ணன் வேலுமணி அவர்களோடு பிரச்சாரத்தில் இருந்தோம். வேறு வேறு பகுதியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்க தொண்டாமுத்தூர் வேலுமணி என்ன அங்க பிஜேபி நிக்கல அப்படியெல்லாம் இல்லை. வேலுமணி நிக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியும் நாமளும் ஓட்டு போடணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், நாம கூட்டம் போறோம். அதனால எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. நாங்க எங்களுடைய டைம் லைன்ல சரியான முறையில் போயிட்டு இருக்கோம். மேபி எங்களுடைய தலைவர்கள் மோடி ஐயா வரணும்னு நினைச்சாங்க. 3 மீட்டிங்கும் மோடி ஐயா முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், அது நடந்துருச்சு. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இன்டர்னல் அசஸ்மெண்ட் அதையும் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த தொகுதி, யாரு தொகுதிக்கான வேட்பாளர் யார், அந்த அசஸ்மெண்ட்டையும் நயினார் அண்ணா தலைமையில் ஒரு டீம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்தில் நம்ம பார்க்கிறோம், சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை திரு ராகுல் காந்தி அவங்க எடுக்கிறாங்க. அதுல தமிழகத்தினுடைய எம்பி திரு வசந்த் அவங்க இருக்கிறாங்க, கன்னியாகுமரி எம்பி இருக்கிறாங்கன்னா, அவரு கடையில இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கிறக்காக அவரு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, பெட்ரோல் குறைஞ்சிருச்சு, எல்பிஜி குறைஞ்சிருச்சு, கேஸ் குறைஞ்சிருச்சு. அவருடைய வசந்தன் போல இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கிறீங்களா, நீங்க வித்துக்குங்க, மார்க்கெட்டிங் பண்ணி வித்துக்குங்க. நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கிறக்காக இவரு மார்க்கெட்டிங் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து ஒரு காங்கிரஸ் எம்பியும் ஐயோ பெட்ரோல் குறைஞ்சிருச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க. அதுல ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் மக்கரத்வார் அந்த நுழைவாயில் உட்கார்ந்து நேற்று அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஒரு பாராளுமன்றத்தினுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அரசியலுக்கு எதிரானது. அந்த வழியை மறிச்சு உள்ள யாரு எம்பிய போகாம டீ பிஸ்கட் சாப்பிட்டு காலேஜ் பசங்கள்லாம் இந்த காலேஜ் வாசல்ல காலேஜுக்கு வெளியே இந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் காங்கிரஸ் எம்பிக்கள் உட்கார்ந்து பாராளுமன்றத்தினுடைய மாண்பை குறைத்திருக்கின்றார்கள். அதையும் கூட இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறோம். சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு வந்து இவ்வளவு காங்கிரஸ்காரங்க சிலிண்டர் தூக்கிட்டு சுத்துறாங்க. யார் வீட்டிலாவது எல்பிஜி ப்ராப்ளமா, யார் வீட்டிலாவது கமர்ஷியல் சிலிண்டர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, அது இப்ப சரியாயிட்டு இருக்கு. அது முதல் நாள் ஏன்னா ரேஷன் போட்டு கொடுத்தாங்க, ஒரு 2-3 நாட்கள் பிரச்சனை இருந்துச்சு, அதுவும் கூட எனக்கு சரியாயிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் திரும்ப ஹோட்டல்ல இயல்பு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது சிலிண்டர் தலையில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் எதற்காக இந்த கூத்தாட அரங்கேற்றணும்? அடுத்து உள்துறை செயலாளர் அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையே தவறா இருக்கு. பிரஸ் மீட் வைக்கிறாங்க, பத்திரிகை நண்பர்கள் யாரை நம்புவீங்க? பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரை கவர்மெண்ட் நம்புவீங்க, கவர்மெண்ட் பொய் சொல்லாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உள்துறை செயலாளர் நடத்தக்கூடிய பிரஸ் மீட்ல அவரு டிஜிபி, போலீஸ் கமிஷனர் இவங்களா உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரஸ் மீட்ல இவங்களே பொய் சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 2021க்கான டேட்டாவை அவங்க கொடுக்கறாங்க. 2021 இந்தியால எந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குன்னு டேட்டாவை கொடுக்கறாங்க. இதுல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 2021 டேட்டாங்க என்சிஆர்பியில பப்ளிஷ் ஆயிருக்கு. மத்திய அரசு ஒரு ஆண்டும் கூட மாநில அரசு கிட்ட இருந்து டேட்டா வாங்குறாங்க. மத்திய அரசு மாநில அரசு வாங்குறாங்க, அந்த டேட்டாவை கம்பைல் பண்ணி என்சிஆர்பியில போடுறாங்க. 2021 மாநில அரசு கொடுத்த தரவுகளை வைத்து மத்திய அரசு பப்ளிஷ் பண்ண என்சிஆர்பியில தமிழகத்துல 1686 கொலைகள் பதிவாயிருக்கு. ஆனா உள்துறை செயலாளர் நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புல 2021 தமிழகத்துல 1597 கொலைகள்னு சொன்னா பிரஸ் மீட்ல அவங்க சொல்ற நம்பரே கிட்டத்தட்ட 89 கொலைகளை குறைச்சு சொல்றாங்க. 2023 தரவுகள் மத்திய அரசுக்கு அவங்க கொடுக்கல, 2024 தரவுகள் மத்திய அரசு கொடுக்கல, 2025 தரவுகள் மத்திய அரசுக்கு அவங்க கொடுக்கல. அதனாலதான் என்சிஆர்பி பப்ளிஷ் பண்ணல. அதனால இவங்களா உட்கார்ந்துகிட்டு பப்ளிஷ் ஆகாத ஒரு தரவு நாம ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. மத்திய அரசு கொடுத்திருந்தா பத்திரிகை நண்பர்கள் நீங்க டவுன்லோட் பண்ணி கிராஸ் செக் பண்ணுவீங்க. எதுவுமே செக் பண்ண முடியாம இவங்களா சேர்ந்து அடிச்சுடுறாங்க. 5 வருஷமும் சேர்ந்து 8008, 5 வருஷமும் சேர்ந்து போக்சோ வழக்கு 39,900 இப்படின்னு அவங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகாரிகளையும் தவறா பயன்படுத்துறாங்க. அதிகாரிகள் மீது பிரஷரை கொடுத்து நீங்களா பிரஸ் மீட் வச்சு சமாளிங்க. இது முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நீங்க சொல்லுங்க,
உள்துறை அமைச்சர் உள்துறை செயலாளரா முதலமைச்சர் அவர்களா? ஒரு பக்கம் பொய்ய சொல்றீங்க, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தரவுகளை திருச்சி சொல்றீங்க, இன்னொரு பக்கம் விளாத்திக்குளம் போன்ற பகுதியில் அந்த சென்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் கிரைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை தப்பு செஞ்சிருக்கிறாங்க, சீரமைப்பதற்கான எந்த முயற்சி நீங்க எடுக்கல.